வலின்னு போனாலே ஏன் டென்டிஸ்ட்லாம் இமீடியட்டா எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க? வெறுங்கனால பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணா போதாதா? இந்த கேள்வி நிறைய பேஷண்ட் மனசுல இருக்க கேள்விதான். ஒரு டென்டிஸ்ட் வெறுமனே கண்ணால பாக்குறப்ப டூத்தோட கிரவுன் போர்ஷன்ல ஜஸ்ட் 70% தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு பல்லோட கிரவுன், ரூட் எல்லாத்தையும் பார்க்கணும்னா எக்ஸ்ரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ராஓரல் எக்ஸ்ரேன்னு சொல்லக்கூடிய வாய்க்குள்ள வச்சு எடுக்கிற எக்ஸ்ரேல தான் ஒரு பல்லோட ரூட்ஸ் எத்தனை இருக்கு, அந்த ரூட்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கு, அந்த ரூட்ஸோட கர்வேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேணுமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்ரே இந்த இன்ட்ராஓரல் எக்ஸ்ரே. எடுக்கிறது பேஷண்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் ஹை லெவல் அக்யூரசி கொடுக்குற எக்ஸ்ரே இந்த இன்ட்ராஓரல் எக்ஸ்ரே. அடுத்து ஓபிஜின்னு சொல்லக்கூடிய ஃபுல் மவுத் எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரேல தான் விஸ்டம் டூத் எந்த ஆங்கிள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து ஜா ஜாயிண்ட்டை பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு பல்ல சுத்தியும் எவ்வளவு எலும்பு இருக்குங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். கம் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்ரே இந்த ஓபிஜி எக்ஸ்ரே. அடுத்து சிபிசிடின்னு சொல்லக்கூடிய இந்த 3D ஸ்கேன். இந்த ஸ்கேனை வச்சு தான் நம்ம இம்ப்ளான்ட் பிளான் பண்றதுக்கும் ஒரு சிஸ்ட் டியூமர் ரிமூவலுக்கும் விஸ்டம் டூத்துக்கும் நர்வுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குங்கிறதையும் நம்ம கணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இவ்வளவு எக்ஸ்ரே சொல்றீங்களே மேடம், இந்த ரேடியேஷன்லாம் உடம்புக்கு நல்லது தானா, சேஃப் தானா நிறைய பேஷண்ட் கேட்குறீங்க. இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் டென்டல் எக்ஸ்ரேஸ்லாம் ரொம்ப சேஃப்மா, அதோட ரேடியேஷன் ரொம்ப கம்மிங்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. ஒரு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு ஏற்படுற ரேடியேஷனோட இந்த டென்டல் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறப்ப ஏற்படுற ரேடியேஷன் ரொம்ப கம்மி தான். எக்ஸ்ரே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கண்ணை மூடிட்டு கார் ஓட்டுற மாதிரி. டோன்ட் ஃபியர் டென்டல் எக்ஸ்ரேஸ், ஃபியர் அன்டயக்னோஸ்டு டிசீஸ்.